அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஒரு யானையோட கண்ணில் ஒரு காடு இருக்குங்கிற ஒரு வரியை எங்கேயோ படித்த ஞாபகம். அந்த வகையில் அந்த யானை கண்ணில் மட்டும் இல்லை, மனிதர்களுக்கும் காடுகள் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்குது. பல வகையான நிலப்பரப்புகள் இருந்தாலும் நமக்கு பொதுவாக அந்த காடுகள் ஒரு ஈர்ப்பை கொடுக்குது. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு நாய்கள் குறைக்கும் சத்தங்கள் கேட்டால் மன்னிச்சிடுங்க. அதை ஒன்றும் பண்ண முடியாது, அது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு அதை போய் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஏன்னா விலங்குகள் பற்றி தான் நம்ம இதை பற்றி பேச போகிறோம். அதோட பேக்ரவுண்டாகவே இருக்கட்டுமே. நாம் இன்றைக்கி அமேசான் ப்ரைமில் ரிலீஸ் ஆகியிருந்த போச்சர் அப்படிங்கிற அந்த வெப் சீரிஸை பற்றி தான் பேச போகிறோம். அது ஒரு காடு சார்ந்து விலங்குகள் சார்ந்த ஒரு வெப் சீரிஸ். அதை பார்த்ததுக்கப்புறம் அதே மாதிரி சில புத்தகங்கள் படிச்சிருக்கேன். ஸோ அது சார்ந்த சில புத்தகங்கள் பற்றியும் பேசலான்னு தோணுச்சு. வாங்க பார்க்கலாம். ரிச்சி மேக்தா டைரக்ஷனில் அமேசான் ப்ரைமில் இந்த போச்சருங்கிற அந்த வெப் சீரிஸ் நான் பார்த்தேன். இந்த வெப் சீரிஸ் ஒரு கேரளா பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற அடர்ந்த காட்டு பகுதியில் நடக்கிற யானை வேட்டை சம்மந்தமாக இருந்தது. யானையோட வேட்டையாடி அதில் இருக்கிற தந்தத்தை கடத்துறத பற்றியான ஒரு உண்மை கதையாக தான் இந்த வெப் சீரிஸ் இருந்தது. உண்மையாக சூப்பராக எடுத்திருந்தாங்க. படம் ஆரம்பிக்கும் போதே 1991 இந்த வன பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டதை ஒரு கேப்ஷனாக போடுவாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த கதை 2015 நடக்கிற மாதிரி போகும். இந்த கதை ஒரு உண்மையாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன ரீசன்னா, இது ஒரு முக்கியமாக காடு சார்ந்த பகுதி. அதோட சினிமாட்டோகிராஃபி நம்மளையும் ஒரு குளுமையாக அந்த காட்டுக்குள்ளேயே இருக்கிற ஃபீலவே கொடுக்கும். அந்த மாதிரி தான் எடுத்திருந்தாங்க. எனக்கு சீனே பார்த்திங்கன்னா, அந்த யானையோட கண்ணிலிருந்து அந்த காட்டோட இயற்கையான சில சீன்ஸ் காமிச்சிட்டு யானை கண்ணிலிருந்தே அப்படியே போயிட்டே இருக்கும். ரொம்ப அந்த யானையோட நமக்கு நெருக்கமாக இருக்கிற மாதிரி சீன் வச்சு அந்த இடத்துல யானையை சுடுவாங்க. அதுக்கப்புறம் அது ஒரு கண் சுருங்கி அப்படியே அது விழுந்துடும். இதுதான் அந்த வெப் சீரிஸோட ஃபஸ்ட் எபிசோடில் ஆரம்பிக்கிற சீன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு எபிசோடு ஆரம்பிக்கும் பொழுதும் அந்த யானையோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக கழுகுகளால் அந்த இரையாக போயிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை புழு பூச்சிகள்லாம் அரித்து, அதுக்கப்புறம் அது வெறும் எலும்பு கூடகளாக மாறி, ஒவ்வொரு எபிசோடு ஆரம்பிக்கும் பொழுதும் அந்த இறந்த யானையோட நிலைமையை காமிச்சு தான் போகும். அது இல்லாமல் ஒவ்வொரு கேரக்டரையும் அவங்க டிசைன் பண்ணி இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா, ஒரு மிருகத்தை காமிச்சு ஒரு சில கேரக்டர்லாம் காமிப்பாங்க. ஒருத்தர் வேவு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு நரி கிராஸ் ஆகி போகும். இந்த மாதிரி நிறையா சீன்ஸ் வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. இந்த வெப் சீரிஸில் இன்னும் முக்கியமாக என்ன சொல்லணும்னா, ஒரு சில எபிசோட்ஸில் யானையின் வேட்டையை ரொம்ப கிளியராக காமிச்சிருப்பாங்க. அது இல்லாமல் இன்னும் அந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ்லாம் தேடுதல் வேட்டையில் இருக்கும் பொழுது, இந்த அடர் வனத்துக்குள்ளே போகும் பொழுது அவங்க அந்த மிருகங்களை இயற்கையாக அதை கடந்து போகிற தருணங்களை காமிப்பாங்க. அது உண்மையாகவே நல்லா இருந்தது. ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா, திடீர்னு ஒரு புலி முன்னாடி நிற்கும் ஒரு நீர்நிலை பகுதியில். அப்போ பார்த்திங்கன்னா, ஃபாரஸ்ட் ரேஞ்சரை விட அங்கே வேட்டையாளுக்கு இன்னும் டீட்டெயில்டாக அந்த காடை பற்றி தெரியும். ஏன்னா அவர் ஒரு அந்த காட்டு பகுதியிலே வாழ்கிறவர். அவருக்கு இன்னும் நல்லாவே இயற்கையை பற்றி தெரியும். அவர் கரெக்டாக சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா,
யாரும் பயப்படாதீங்க. அது வந்து தண்ணி குடிக்க வந்திருக்கு. ஏதோ இரைய நல்லா சாப்பிட்ருக்கு. தண்ணி குடிக்க வந்திருக்கு. இதுக்கப்புறம் எதுவுமே வேட்டையாடாது அப்படிங்கிறத கிளியரா சொல்லுவாரு. அதுவும் கடந்து போகும். இயற்கை வந்து ஒரு ஒரு இயற்கையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அறம் சார்ந்து அ இருக்குங்கிறத அந்த சீன்ல உணர முடிஞ்சது. ஏன்னா, தனக்கு பசி இல்லன்னா அது வேட்டையாடாது. அப்படிங்கிற அந்த சீன வந்து சூப்பரா காமிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பல இடங்கள்ல வந்து யானை கூட்டங்களா வந்து அது கடந்து போற தருணம், அத பார்க்க அழகா இருந்தது. அதுக்கப்புறம் கடைசியா அந்த யானை இறந்து போயிருக்கிற கடைசி அந்த எலும்புக்கூடு மட்டும் தான் மிஞ்சி இருக்கும். அதையும் வந்து ஒரு சில நேரங்கள்ல யானை கூட்டங்களா வந்து அந்த இடத்துல ஏதோ ஒப்பாரி வைக்கிற மாரி இருந்து ஃபீல் பண்ணிட்டு போகும். ஆ யானை வந்து இன்னும் சொல்லப்போனா அது வந்து ஒரு வனவிலங்குன்னே சொல்ல முடியல. ஏன்னா, சில புத்தகங்கள் படிக்கும் பொழுதும், இந்த மாரி இதெல்லாம் பார்க்கும்போதும், அதுக்கு இருக்கிறதுலயே உணர்வு அதிகமான ஒரு சென்சிட்டிவான ஆ ஒரு அன்பான ஒரு விலங்குன்னே கூட சொல்லலாம் அத. அ அது இல்லாம இன்னும் நெறையா இந்த காட பத்தியான ஒரு விழிப்புணர்வ வந்து இந்த எபிசோட்ஸ்ல எல்லாத்துலயுமே நம்ம பார்க்கலாம். அ மனிதர்கள் வந்து இரக்கமற்ற அது வந்து ஒரு அழகு பொருள்களுக்காண்டிலாம் வந்து எவ்வளோ உயிர்கள வந்து பலி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து உணர முடியும். ஒரு டயலாக் வரும். காடு வந்து என்ன ஆனாலும் அது தன்னைத்தானே பாதுகாத்துக்கும் அப்படிங்கிற ஒரு டயலாக் வரும். ஆனா, மனிதர்கள் தான் அத வந்து தன் சுயநலத்துக்காண்டி அழிச்சிட்டு வராங்க. ஸோ ஓவரால் அந்த எபிசோட் வந்து ரொம்ப வெப் சீரிஸ் நல்லா இருந்தது. கண்டிப்பா பாருங்க. இது சார்ந்த அ படித்த சில புத்தகங்கள், காடு சார்ந்த புத்தகங்கள் என்னங்கிறத இப்ப பார்ப்போம். காடு சார்ந்த புத்தகத்தில அம் ஃபர்ஸ்ட்டு புத்தகமா ஜிம் கார்பெட்டோட "குமாயூன் புலிகள்" வந்து புத்தகத்த சொல்லுவேன். ஆனா, இந்த புத்தகம் வந்து ஒரு வனவிலங்குகள வந்து பாதுகாத்து, அதோட புரிதலுக்குரிய புத்தகமா இருக்காது. ஆனா, இது வேட்டையாட்களுடைய கோணத்தில வந்து நம்ம வந்து இந்த புத்தகத்த படிக்கலாம். அ அவங்களோட அவங்கள் மூலமா அந்த காடுக்குள்ள நுழைஞ்சு நம்ம பார்க்கலாம். அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடி அ அ ஒ இந்த மாரி உத்தரப்பிரதேஷ் இந்த மாரியான மாநிலங்கள்ல புலிகளின் இந்த இமாச்சல பிரதேசத்துக்கு அடிவாரத்தில அந்த பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா, அ சின்ன சின்ன கிராமங்கள்ல இருக்கிற மக்கள புலிகள் வேட்டையாடிட்டு இருக்கும். அப்போ வந்து அத தடுக்கிறதுக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்லேருந்து ஜிம் கார்பெட்ன்னு சொல்லி ஒரு வேட்டையாள், அவர் வந்து போயி அங்க இருக்கிற புலிகளெல்லாம் எப்படி ஆடுறாருங்கிறது தான் அந்த புத்தகம். ஒரு வேட்டை வந்து தவறான ஒரு இதா இருந்தாலும், இந்த புத்தகம் வந்து கண்டிப்பா எல்லாரும் படிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து என்னன்னா, ஒரு உண்மை கதைகள் தான் இது எல்லாமே. ஜிம் கார்பெட் அவரு வேட்டையாடின அந்த அனுபவத்த தான் எழுதியிருப்பாரு. அம் இது இது மூலமா வந்து அந்த காடும் அந்த காட்டுக்குள்ள இருக்கிற அம் நிலவரம், அங்க அதுக்கு அருகில இருக்கிற மக்களோட நிலைமை, அ அவங்க வேட்டையாடும்போது எப்படியெல்லாம் அவங்க அ என்னென்ன மாரி ஒரு ஒரு த்ரில்லிங்கான சிச்சுவேஷன்ஸ்லாம் ஃபேஸ் பண்றாங்கங்கிறதெல்லாம் வந்து இதில சூப்பரா இருக்கும். ஆக்சுவலா நீங்க வந்து படிக்கும்போது ரொம்ப விறுவிறுப்பா போகும். ஆம் ஒரு ஒரு மரத்துக்கு மேல உட்காந்துருப்பாங்க. அது பக்கத்திலேயே வந்து புலி, சிறுத்தை இது வந்து நிக்கும். கொஞ்சம் அசஞ்சாலும் நம்மள அடிச்சிரும். அந்த மாரியான ஒரு தருணங்கள். ரொம்ப நாள் சாப்பாடு இல்லாம உள்ள போய் வேட்டையாடுறது. இந்த மாரி நெறையா தருணங்கள் வந்து இருக்கும். அம் இது வந்து மனிதர்கள வந்து வேட்டையாடுற புலிகள வந்து அ கொல்ற அந்த அனுபவத்த தான் ஜிம் கார்பெட் எழுதியிருப்பாரு. அம் எப்பயுமே புலிகள் வந்து மனிதர்கள வேட்டையாடாது. ஆனா, இந்த மாரி சிலர் வந்து மலை உச்சியிலேருந்து தற்கொலை செஞ்சுக்கும் பொழுது, அ அவங்களோட பிணங்கள் கீழ இருக்கும்போது, ரொம்ப பசியின் காரணமா சில புலிகள் அத சாப்பிட ஆரம்பிக்கும்போது, அந்த டேஸ்ட்ட இது பண்ணி திரும்ப மனித வேட்டைகள்ல இறங்கும் அந்த புலிகள். இன்னும் நெறையா டீட்டெயில் இந்த புத்தகத்தில இருக்கும். அ இது ஒரு நல்ல புத்தகம்னு சொல்லுவேன்.
அதுக்கு அடுத்த புத்தகம் வந்து யானை டாக்டர். இது கண்டிப்பா எல்லாரும் படிச்சிருப்பீங்க. படிக்கலன்னா, இத கண்டிப்பா படிக்கணும். அப்படியான ஒரு புத்தகம். இப்போ ஒரு வேட்டை பத்தியான ஜிம் கார்பெட் புத்தகம் படிச்சதுக்கு ஆப்போசிட்டா, அந்த வனவிலங்குகளோட பார்வையில, அந்த காட்டுப் பகுதியில இருக்கிற ஒரு ஜேகேங்கிற ஒரு மருத்துவர், அவர அவர் மூலமா இந்த புத்தகம் வந்து மூவ் ஆகும். ஆம், ஒரு எக்ஸாம்லாம் எழுதி ஒரு ஹையர் பொசிஷனுக்கு உள்ள வர ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்குள்ள வர இளைஞன், அ அங்க வேலை பார்க்குற ஒரு வெட்னரி டாக்டரா இருக்கிற ஜேகே, அ அவர் ஒரு வயதானவரு. அவருக்கு அந்த ஏரியா மக்கள் எல்லாருமே அவ்வளோ மரியாதை குடுக்குறாங்க. அவரோட ஆக்டிவிட்டீஸ் இவருக்கு பிடிச்சு போய் அவர வந்து ஃபாலோ பண்றாரு. பண்ணும்போது அவர் வந்து ஏகப்பட்ட யானைகள வந்து காப்பாத்தியிருக்கிறாரு. அதிகமான யானைகள வந்து போஸ்ட்மார்டம் பண்ணதும் இவரு தான். இது உண்மைதான். உண்மை கதை தான் இதுவும். ஸோ இ இந்த இதுலயும் வந்து நெறைய யானைகள் வந்து எப்படி அ கஷ்டப்படுது. ஒரு நாளைக்கு இத்தனை கிலோமீட்டர் அது நடக்கணும். ஆ நடந்தா தான் அதுக்கு வந்து அந்த ஜீரணமாகுங்கிற மாரியும், அது இல்லாம இங்க டூரிஸ்ட்டு போறவங்க பசங்க இந்த மாரி ஆட்கள்லாம் குடிச்சிட்டு, அந்த பியர் பாட்டில் எல்லாமே கீழ போடுறதுனால, அது உடைஞ்சு யானையோட கால்ல ஈஸியா உள்ள போயிருச்சுன்னா, அது உள்ள போயிருச்சுன்னா அவ்வளோதான். அது ஒரு ஸ்டேஜில அத எடுக்க முடியாது அதனால. அத அப்படியே சீல் வச்சு இறந்தே போயிடும். ஆம், இது இல்லாம இந்த மாரி குரங்குகளுக்கு வந்து மசால் தடவுன கொய்யாப்பழத்த குடுக்குறது, இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள்ல காட்டுக்குரிய அறத்த மீறி நடக்கிறத பத்தி இந்த புத்தகம் சொல்லியிருப்பாங்க. அது இல்லாம இந்த மாரி இந்த வனவிலங்குகளுக்கு வந்து உதவி பண்ணதுக்கு அந்த யானைகள் வந்து ஒரு திரும்ப வந்து அது சில ஒரு எமோஷனலான மூமெண்ட்ட அந்த புத்தகத்தில இருக்கும். அது வந்து நன்றி சொல்லிட்டு போகும். அந்த சீன்ஸ்லாம் அது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜிகர்தண்டா அ டபுள் எக்ஸ் படத்திலேயே கூட அதே மாரி ஒரு சீன்ஸ் வரும். அம் அவ்வளோ ஒரு தரமான புத்தகம். கண்டிப்பா இத படிக்கலன்னா வாங்கி படிங்க. அதுக்கப்புறம் அ ராம் தங்கம் எழுதிய ராஜவனம். இந்த புத்தகம் வந்து ஒரு ஃபிக்ஷன் தான். ஆனா, அ இந்த புத்தகம் படிக்கும் பொழுது ஒரு ஒரு அடர் வனத்துக்குள்ளேயே நம்ம வாழ்ற அந்த ஃபீல் இருக்கும். ஒரு 3 இளைஞர்கள் வந்து அ நாகர்கோவில் அந்த பகுதியிலிருந்து அந்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கு உள்ள போயி, பல மலைகள கடந்து ஒரு இடத்த அடைவதற்கு போவாங்க. போறப்ப அவங்க பார்க்குற அந்த நிலப்பரப்புகளும், காடுகளும், காட்டுல இருக்க விலங்குகளும், இத பார்த்துட்டு போகும்பொழுது, அங்க இருக்கிற பழங்குடியினர் மக்கள போய் சந்திக்கும் பொழுது, அங்க என்னென்ன நடந்தது? இதுக்கு முன்னாடி இங்க யானை வேட்டை எப்படி நடந்தது? அத எப்படி ஒருத்தர் தடுத்தாரு? அப்படிங்கிற அந்த யானையோட யானை வேட்டையும் இதுலயும் அந்த புத்தகத்திலயும் கிளியரா காமிச்சிருப்பாங்க. ஏன்னா, இதில வந்து வேற மாரி காமிச்சிருப்பாங்க. எப்படின்னா, அந்த வனப்பகுதிய ஒட்டி இருக்கிற எஸ்டேட் இந்த மாரி பகுதியில இ இ ஏதாவது அன்னாச்சி பழம் இந்த மாரி பழங்கள்லாம் வந்து போட்டிருக்கும் பொழுது, விலங்குகள் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி, அந்த பழத்துக்குள்ள வந்து வெடி வச்சுக்கிறது. அத கடிச்ச உடனே யானை வந்து அப்படியே தும்பிக்கை சிதறி கொஞ்ச நாள்ல அது செத்து போயிடும். ஸோ, அந்த மாதிரியான வனவிலங்குகள் பாதிக்கப்படுறத பத்தி இந்த புத்தகத்திலயும் ஒரு பகுதி வரும். இதுவும் நல்ல புத்தகம். கண்டிப்பா படிக்கலன்னா வாங்கி படிங்க. அதுக்கப்புறம் கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, அ என்றென்றும் யானைகள் சுகுமாரன் அவர்கள் எழுதிய புத்தகம். எ இந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அ இது வந்து இவரு ரிசர்ச் பண்ண புத்தகத்த அ அவரு வந்து மக்களுக்கு எளிமையா போய் ரீச் ஆகணுங்கிறதுக்காண்டி தமிழ்லயும் கூட இருக்குது. அம் இது மசினகுடி இந்த பகுதியில அந்த ம் இருக்கிற யானைகள், அ யானைகளோட இந்த புத்தகம் படிச்சு முடிச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து யானைய பத்தியான நெறைய டீட்டெயில் தெரியும். யானைகள வந்து உணர முடியும். அப்படி இருந்தது. நெறையா டீட்டெயில் இருக்கும். யானைகள் கூட்டமா இருக்குன்னா, அதில ஆண் யானை தான் வந்து பார்த்தீங்கன்னா, தலைவன்ங்கிற மாரி நம்ம ஜென்ரலான ஒரு மனநிலையில யோசிப்போம். அப்படி கிடையாது. பெண் யானை தான் அதுக்கு தலைவனா இருக்கும். அதுதான் அந்த கூட்டத்த வழிநடத்தும். எந்த ஒரு யானையும் விட்டுட்டு போகாது. அதேமாரி ஒரு ஸ்டேஜில ஆண் யானைய வந்து கொஞ்சம்
வெளியே கூட்டத்தை விட்டு வெளியே போய் சர்வே பண்ண அனுப்பிச்சி விட்ரும். இந்த மாதிரி நிறையா தகவல்கள் இதில் இருக்கும். யானைகள் பற்றியான தகவல்கள். ஒரு காட்டு பகுதியில் வந்து ரோடு போடுறாங்கன்னா, யானையோட வழித்தடத்தை தான் அந்த காலத்தில் அதை நோட் பண்ணி, அந்த பகுதியில் ரோடு போடுவாங்க. ஏன்னா அதோட வழித்தடம் வந்து அந்த பூமியோட அமைப்புக்கு கரெக்டாக இருக்குங்கிறது வந்து இயற்கையின் விதினே சொல்லலாம். அது இல்லாமல் வந்து இதில் வந்து யானைகள் வந்து கொல்லப்படுறதையும் வீரப்பன் கூட இதில் வருவார். அந்த புத்தகத்திலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த வருஷத்தில் இவ்வளோ யானைகளை கொன்ன ஒரு ஆளுங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி யானைகள் பற்றியான அதிக டீட்டெயில்லாம் இதில் போட்டிருப்பாங்க. திடீர்னு யானை துரத்துச்சுன்னா எப்படி ஓடணுங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. ஒரு யானையாக நிற்கும் பொழுது அது பயப்படும். யானை பிளிற சவுண்டு, அதோட சத்தங்கள், நமக்கு கேட்காத சத்தங்களை வச்சு அது வந்து கம்யூனிகேட் பண்ணுற விதங்கள். யானை திடீர்னு துரத்துச்சுன்னா எப்படி போகணும், ஒரு பள்ளத்தை தாண்டி போயிடணும், இல்லாட்டி வளைஞ்சி வளைஞ்சி ஓடணும், இல்லாட்டி சரிவை நோக்கி ஓடுனா அது வந்து கொஞ்சம் நம்மளை வந்து பிடிக்கிறது கஷ்டம். இந்த மாதிரி நிறையா டீட்டெயில் வந்து இந்த புத்தகத்தில் சொல்லியிருப்பாங்க. இதேமாரி நீங்கள் ஏதாவது படித்த புத்தகமாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. காடு சம்பந்தமான புத்தகங்களில் நான் படித்த ஒரு சில புத்தகங்கள் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இதே மாதிரி இன்னொரு புத்தகத்துலேயோ இல்லாட்டி ஒரு வித்தியாசமான படத்துலேயோ நம்ம சந்திப்போம். இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்லேயும் இருக்கும், ஸ்பாட்டிஃபைலையும் இருக்கும். நீங்கள் எதுலேனாலும் கேட்கலாம். ஓகே மக்களே, எல்லாம் சரியாகும். நிம்மதியாக தூங்குங்க. நன்றி, வணக்கம்.